scale 3-digit chart. Tips 27/4/2023. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலு 5வது டோட்டலு கூட்டினீங்கன்னா 0 + 4 + 1 கூட்டினா 5. ஸோ இது மாதிரி வர 3 டிஜிட் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். இந்த சார்ட்டோட கான்செப்ட் இது தான். ஸோ புதுசாக பார்க்குறவங்க புரியாது, அதனால் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது கிடைக்காதவங்க நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிங்க. அந்த வீடியோ லிங்க் நம்பரை பார்த்துட்டு விருப்பம் இருக்குது சார்ட்டை வாங்கிக்கோங்க. சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ சார்ட்டை பற்றி நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த சார்ட்லேருந்து எப்படி நம்பர் வருது இதில் எடுக்கிறேன்னு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிசல்ட் 0.41. பக்கத்தில் 5 கொடுத்துருக்கு. இன்னும் 5னா 0 + 4 + 1 3 கொடுத்தீங்கன்னா 5. இது மாதிரி தான் வர 3 டிஜிட் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்குங்களா. இதை ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா அது ஒரு சார்ட்டாக ஆகும். அதுதான் இந்த சார்ட், 3 டிஜிட் சார்ட். ஸோ 5ல் ஒரு நம்பர் வந்துச்சு. டெஃபினட்டாக இங்கே மேலேயோ இல்லையோ இன்னொரு இடத்துல ஒரு நம்பர் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இப்போயே. தென் 3 போகும் எப்போனாலும். அதை மெயினாக சொல்லிக்கிறேன். இது சார்ட் வச்சுருக்கவங்க தெரியும். இது புதுசாக பாருங்க சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு டோட்டல் பண்ணால் கிடைக்குதுல்ல, இதை நம்ம ஆர்டர் பண்ணால் இங்கே சார்ட்டில் இந்த நம்பரில் போட்டு இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த் அடிக்கிறதுல அந்த ரிசல்ட்டை ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கு. இந்த மந்த் கலர் ஏப்ரலுக்கு மஞ்சள், போன மந்த் ஆரஞ்சு, அதுக்கு முந்தின மந்த் ஃபெப்ரவரிக்கு ப்ளூ. இப்போ எதுக்காகனா ஒவ்வொரு மந்த்தும் போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மந்த் அடிக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், போன மந்த் கலர் என்ன, மார்ச்சுக்கு பக்கத்தில் ஆரஞ்சுக்கு பக்கத்தில் எல்லோ வரணும். செக் பண்ணி பாருங்களேன். இந்த ஆரஞ்சு இருக்குதா பக்கத்தில் எல்லோவா, இதே மாதிரி தான் எல்லாமே. ஒன்றா போன மந்த் வரும், இல்லை அதுக்கு முன்னாடி. மெயின்லி போன மந்த்துக்கு முன்னாடி, போன மந்த்துக்கு பக்கத்துலேயே இந்த மந்த்து நமக்கு பாதி நம்பர் வந்துடும். இந்த நம்பர் போன மாதத்துக்கு முந்தான மாதம் அதில் பக்கத்துக்கு வரும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு கலரை வச்சு நீங்கள் போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணால் தென் ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடித்தா திரும்ப அது பக்கத்தில் வரும். அப்படி தான் இந்த மந்த் கலர் என்ன, எல்லோ. இங்கே வர இங்கே அடிச்சிட்ட பக்கத்தில் இங்கேயா, நெக்ஸ்ட் இங்கே போகும். அப்போ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை குரூப்பை ஃபாலோ பண்ணலாம். இல்லை சின்ன டோட்டல், பெரிய டோட்டல். அவ்வளோ சின்ன டோட்டல்னால் நீங்கள் 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டலை நீங்கள் மந்த்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் ஒரு நமக்கு 10 நம்பர் கிடச்சிடும். தென் இல்லை 11 to 20 ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் நம்பர் கிடச்சிடும். இதில் நிறைய நம்பர் இருக்குது. இல்லைனா 21 to 27 இந்த 3ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஆடுங்க. ஒன்றா கலரை பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு இடத்துல எங்கே ரிசல்ட் வந்திருக்கு அது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா போன மந்த் கலர் எங்கெங்கே அடிச்சிருக்கு அது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்னால் இந்த இருக்கிற 21 டோட்டலில் பிரித்து நம்ம குரூப்பாக கொடுத்துருக்கோம். அது என்ன 0 to 9 குரூப். 0 குரூப்னால் அதில் 0, 10, 20 3 டோட்டல் வரும். இதில் மந்த்லி ஒரு 4-5 நம்பர் வந்துடும். இப்படி 1வது 1, 11, 21 இப்படி ஒவ்வொன்றா நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதில் எங்கெங்கே அடிச்சிருக்கு எங்கெங்கே அடிக்கல அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும், வந்துடும். இப்போ பாருங்கள், 0 குரூப்பில் நமக்கு 2 டோட்டல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் 20 போக போகுது. எப்போனாலும் போகலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்படி 20 போனால் எங்கே வரும், எந்த நம்பர் ரிப்பீட் ஆகலாம், இல்லை இங்கே கீழே அடிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதை ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். சார்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றா பாருங்கள். எது விடுபட்டுருக்குது, போன மந்த் எது அடிக்கலை, அதில் இந்த மந்த் வந்துடும். அவ்வளோதான். தென் 5ல் 1 வச்சிருச்சு. டெஃபினட்டாக 5ல் இன்னொன்று இருக்குது. 5 இந்த மந்த் போகாத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் போயிடுச்சு, சொல்ல முடியாது. நமக்கு 5ல் இன்னொரு நம்பர் நெக்ஸ்ட்டு 15 போகலாம். அது 5ல் இன்னொரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தென் 3 மெயினாக போகும். ஏன்னா 2ல் அடிச்சிருச்சிங்க. 1 போகணும், இல்லை 3 போகணும். 3 மெயினாக சொல்லியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறவங்க ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஓகே, இந்த சார்ட் வேணுங்கிறவங்க, இந்த சார்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க, நான் அதில் ஷார்ட்டாக ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். இன்னும் பெரிய வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் அனுப்பி விட்றேன். ஸோ விருப்பவங்க பார்த்துட்டு இந்த சார்ட்டை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு நம்பர் மட்டும் கொடுங்க, ஃபாலோயிங் நம்பர்னு கேட்குறவங்க, ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது. பக்கத்தில் JOIN ஜாயின் பட்டன் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் கேட்கும். அதில் 199 பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அமௌண்ட்டு. அதை நீங்கள் ஃபோன்பே, ஜிபே வச்சுருக்கீங்களா, அதில் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ யார் யார் பே பண்ணுவீங்களோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபாலோயிங் நம்பர் அனுப்பிவிட்றேன். எனக்கு சார்ட் வேணாம், அந்த ஃபாலோயிங் நம்பர் தான் வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் யார் யார் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவேன். ஓகே, இந்த சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் வாங்க. தென் ஆல் போர்டு யூஸ் ஆடுறவங்க சிம்பிள். இன்றைக்கி ரிசல்ட் எங்கே வந்திருக்கு, அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட்
இல்லை நேற்றுக்கு வந்து ரிசல்ட்டுக்கு மேலே கீழே ட்ரை பண்ணுங்கள், வந்துடும் அவ்வளோதான்.